சிம்பிளா, ஹெல்தியா முட்டை அவன் இல்லாம நம்ம கிறிஸ்மஸ் கேக் பண்ண போறோம். அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். 1 வீக் வரைக்குமே கெட்டு போகாது. அது மட்டும் இல்லாம நம்ம மைதா இல்லாம பண்ண போறோம். அப்படிங்கும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்தியா இருக்கும். குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸா குடுக்கலாம். இதுல பார்த்தீங்கன்னா, ஆல்கஹாலும் கிடையாது. ஆனா ஃப்ளேவர் நம்ம பேக்கரியில சாப்பிடுற மாதிரியே இருக்கும். ஸோ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பட்டர் எல்லாம் போடாம தான் பண்ண போறோம். ஸோ நீங்க நினைக்கலாம், பட்டர் அதுக்கப்புறம் முட்டையெல்லாம் போடலன்னா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு, இது கண்டிப்பா நம்ம பட்டர், முட்டை போடுறத விடவே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். உங்களுக்கு பார்த்தா தெரியும். நல்லா ப்ரவுன் ஆயிருக்கும். நீங்க அவன் இல்ல, ஓடிஜி இல்லன்னு கவலைப்பட வேணாம். சிம்பிளா நம்ம பண்ணிறலாம். இப்போ ஒரு 1/4 கப் சுகர் எடுத்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊத்திட்டு, நம்ம இத கேரமலைஸ் பண்ண விடணும். கேரமலைஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நீங்க இதெல்லாம் சுகர் எல்லாம் போட்டதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணவே கூடாது. ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டாவே மீடியம் ஃப்ளேம்ல ஆட்டோமேட்டிக்கா ப்ரவுன் ஆயிடும். சுகர் பிடிக்கல அப்படின்னா, நாட்டு சர்க்கரை, வெல்லம் எது வேணாலும் நீங்க போட்டுக்கலாம். இப்போ ஒரு 1/4 கப் தண்ணி ஊத்தலாம். இது நார்மல் தண்ணியா இருக்கலாம், இல்ல ஹாட் வாட்டரா கூட இருக்கலாம். 1 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிச்சா போதும். இதுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ இதிலேயே போட்ற போறோம். அதனால நீங்க தனியா ஃப்ரூட்ஸ சோக் பண்ணணும்னு அவசியமே இல்ல. இதுலயே பாதாம், முந்திரி, பிஸ்தா, திராட்சை, டூட்டி ஃப்ரூட்டி, செர்ரி எக்ஸ்ட்ரா நீங்க போடணும் அப்படின்னா, நீங்க டேட்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். இப்போ தேன் 3 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு, ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதாவது கொதிக்க வச்சீங்க அப்படின்னா, நல்லா அந்த ஊறுன அந்த ஃப்ளேவர் இதில வந்துரும். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். தனியா எடுத்து வச்சிடலாம். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டு, நம்ம ஏலக்காய், பட்டை, கிராம்பு, ஜாதிக்காய் இத போட்டு அரைச்சுக்கணும். இதான் ஃப்ளேவர் குடுக்கக்கூடியது இந்த கேக்குக்கு. இப்போ ஒரு பவுல்ல சன்ஃப்ளவர் ஆயில், அதுக்கப்புறம் தயிர், பால் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, 1/4 கப் எடுத்துக்கலாம். இத நல்லா பீட் பண்ணுங்க. இப்படி பீட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஆயில், அந்த தயிர் எல்லாமே மிக்ஸ் ஆகி வரும். விஸ்க் இருந்தாவே போதும். இல்ல மிக்ஸியில கூட நீங்க நல்லா ஒரு 2 சுத்து விட்டு போட்டுக்கலாம். இப்போ பவுடர் பண்ணி வச்ச சுகர். இதுல பார்த்தீங்கன்னா, 1/2 கப் வெல்லம், நாட்டு சர்க்கரை எது வேணாலும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வனிலா எசன்ஸ். இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. தேவைப்பட்டா கொஞ்சம் ட்ரை ஜிஞ்சர் பவுடர், சுக்கு பொடி கூட நீங்க போட்டுக்கலாம். இருந்தா நீங்க போட்டுக்கலாம். இத நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். அத சுகர் எல்லாம் அதாவது நாட்டு சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல கோதுமை மாவு நான் எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட 1 1/4 கப் கோதுமை மாவு. பேக்கிங் பவுடர், அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா. இது 2மே போட்டுக்கலாம். ஸோ போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம சூடா இருக்கிற பால் இருந்துச்சுன்னா ஊத்தலாம். இன்கேஸ் அது இல்லன்னா, நல்லா ஒரு ஹாட் வாட்டர் அதில 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊத்திட்டு, இதில ஊத்துனீங்க அப்படின்னா, அப்படியே நல்லா மிக்ஸ் ஆகி வந்துரும். இத ஓவரா நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எல்லாம் போட்டுருக்கிறதுனால, அப்பப்போ கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஊத்திக்கங்க. இந்த பேட்டர் அப்படிங்கிறது திக்கா தான் இருக்கணும். ரன்னியா இருக்கக்கூடாது. அத நீங்க பார்த்துக்கணும். ஹாட் வாட்டர் ஊத்துறனால உங்களுக்கு ஃப்ளேவர் மாறுமானா? கண்டிப்பா மாறாது. ஹாட் வாட்டர் பிடிக்காதவங்க, சூடான பால், நார்மல் பால் எது வேணாலும் நீங்க ஊத்திக்கலாம் நான் சொன்ன மாதிரி. ஸோ பாருங்க, பெர்ஃபெக்ட்டா நமக்கு அந்த மாவு ரெடி ஆயிடுச்சு. கட்டி இல்லாம கலந்துட்டா போதும் அவ்வளோதான். இப்போ அந்த நம்ம ஊற வச்ச ஃப்ரூட்ஸ் எல்லாம், அந்த கேரமலைஸ் பண்ண சுகரோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இது பார்த்தீங்கன்னா, ஒரு பெர்ஃபெக்ட்டான கன்சிஸ்டன்சி பதம்னு சொல்லலாம். இதெல்லாம் ரெடி பண்றதுக்கு முன்னாடியே நீங்க ட்ரேவ ரெடி பண்ணி வச்சிரணும். அதாவது பேக்கிங் டின்னு, பட்டர் ஷீட் போட்டு. அப்படி பட்டர் ஷீட் இல்லன்னா, கொஞ்சம் நெய்யோ, மாவோ போட்டுட்டு நல்லா அத கிரீஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இந்த மாவு ஊத்துனீங்க அப்படின்னா, பேக் பண்ணி வரும்போது ஒண்ணோட ஒண்ணு ஒட்டாம வரும் அப்படியே. அதாவது பேன்ல ஒட்டாது. ஸோ இது மேல பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் ஈவனா பண்ணிடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணிட்டு, இதுக்கு மேல ட்ரை ஃப்ரூட்ஸ் திரும்ப நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணுவோம். இது பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா, பேக்கரியில பண்ற மாதிரியே இருக்கும். டேஸ்ட்டும் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ டூட்டி ஃப்ரூட்டி எல்லாம் போட்டுக்கலாம். நீங்க நார்மல் கேக்கே பார்த்தீங்கன்னா, இதே மெத்தட்ல பண்ணீங்கனாலும் நல்லாயிருக்கும். ஸோ பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிடுச்சு. கடாய 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல ப்ரீ ஹீட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் இத 1 ஹவர் லோ மீடியம் ஃப்ளேம்ல பேக் பண்ணீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிடும். அதுக்கப்புறமா பிரஷர் குக்கருக்கு இதே மெத்தட் தான். ஆனா இதுல கேஸ் கட்டியும் நீங்க விசில் ரிமூவ் பண்ணிடணும். அவன் ஓடிஜி அப்படின்னா ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் 250 டிகிரில ப்ரீ ஹீட் பண்ணிட்டு 1 ஹவர் நீங்க 180 டிகிரில பேக் பண்ணீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிடும். ஸ்டிக்க வச்சு பாருங்க. அது ஒட்டாம வந்துருச்சுனாவே அது வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இன்கேஸ் அப்படி உங்களுக்கு ஒட்டுச்சுன்னா, எக்ஸ்ட்ரா ஒரு 10 நிமிஷம் நீங்க பேக் பண்ணா போதும்.
அவ்வளோ டேஸ்ட்டாக ரெடி ஆகிடும். ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் எடுத்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கும்போதோ இல்லை எக்கு சாப்பிட மாட்டாங்க, மைதா சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கும்போது டெஃபினட்டாக இதை வந்து செஞ்சு கொடுத்து பாருங்க. இது வந்து கிறிஸ்மஸ்க்கு மட்டுமே கிடையாது. நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக வேணும், ஸ்நாக்ஸ் எதுவும் செய்ய முடியலன்னா டெஃபினட்டாக ஒரு கடாய், நீங்கள் எந்த கடாய் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அலுமினியமாக இருக்கட்டும், இரும்பாக இருக்கட்டும், நான்ஸ்டிக், அதில் பேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிடும். அந்த ஸ்டிக்கினஸ் இருக்காது. அதே மாதிரி மிடில் வந்து சிங்க் ஆகாது. ஸோ நம்ம பேக் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும். ஸோ சின்ன சின்ன டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அப்படிங்கும்போது பர்ஃபெக்டாக நீங்களும் கேக் பண்ணலாம். பிகினர்ஸாக இருக்கட்டும், கேக் செய்ய தெரியாதவங்க கூட ஃபஸ்ட்டு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடை ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆறுனதுக்கப்புறம் எடுத்தால் தான் அது பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் ஆறாவதுக்கு முன்னாடி எடுத்தால் கொஞ்சம் அது உடைய பார்க்கும். ஸோ அது அந்த இது வந்து கொஞ்சம் செட் ஆகணும். ஸோ அதனால் 1 மணி நேரம் விட்டுருங்க. இந்த கேக் வந்து அப்போவே சாப்பிட்றத விட நெக்ஸ்ட் டே சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு, நான் ஆரஞ்சு ஜூஸ், திராட்சை ஜூஸ் ஊற்றியும் நான் வந்து கேக் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் ஆல்கஹால் ஊற்றியும் இதே மெத்தடில் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். கிரியேட்டிவ் வேர்ல்டு இன்னொரு சேனல் இருக்குது. அதுலேயுமே 2000 ரெசிபிஸ் இருக்குது. எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபிஸ் தான். அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் டாட்ங்கிற வெப்சைட்டையும் ரன் பண்ணிகிட்ருக்கோம். அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா 8000 ரெசிபிஸ் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 18 இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதே சமயம் இந்த ஃப்ரூட் கேக் வந்து நீங்கள் பண்ணினீங்கனாலும் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் கப் கேக் மாதிரி கூட பண்ணி குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். கிறிஸ்மஸ் அப்போ ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ராஸ்டிங்னா நீங்கள் ஃப்ராஸ்டிங் கூட பண்ணலாம். மைதா போடணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ரெசிப்பியில் சேம் அளவு தான், 1 1/4 கப் மைதா. சுகர் அப்படிங்கும்போது நீங்கள் வெல்லத்தை வந்து சுகரால் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியும் பண்ணி பாருங்கள்.